Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து எப்படி டிசைன் வந்து பண்ணியிருக்கோம், எப்படி வந்து போட்டிருக்கோம், இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை வந்து ஃபால் சீலிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் பிளைன் ஃபால் சீலிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு இந்த சைடு வர்ற ஸ்ப்ரிங்க்லர் பைப் லைன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து பண்ணுறதோட அந்த பைப் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கீழே வந்து டவுன் பண்ணியிருக்கோம். அந்த பைப் லைன்லாம் டவுன் பண்ணியிருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சீலிங்லேருந்து அரௌண்ட் ஒரு 8 inches கிட்ட வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ 8 inches வந்து டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் வந்து டிசைன் வந்து போடும்போது அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து அதிகமாகவே வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பிளைன் ஃபால் சீலிங் வந்து போட்டுட்டு அந்த சைடில் வந்து இந்த பைப் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கவர் வந்து பண்ணியிருக்கோம். இதே 2 விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குன்றது வந்து பண்ணலாம். ஒன்று அந்த பைப் லைன்ஸ் வந்து வர மாதிரி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் வந்து முடிச்சுட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் வந்து கம்மியாகும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் கோலைட் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ப்ளைனாக வந்து போட்டிங்கன்னா ப்ராப்ளம் வந்து கிடையாது. நீங்கள் கோலைட் வந்து போடும்போது டபுள் சார்ஜ்ன்றது வந்து அதிகமாகிடும். ஏன்னா கோலைட்டுக்கு வந்து போடும்போது வந்து 2 வெர்டிக்கல் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒன்று உள் சைடு ஒன்று வெளி சைடு வந்து போடும்போது இன்னும் காஸ்ட்ன்றது வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகிடும். காஸ்ட் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா சைடு வந்து ப்ளைனாக வந்து போட்டு சென்டர் மட்டும் ப்ளைனாக வந்து போட்டுக்கலாம். இல்லை இவ்வளோ ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டோம், அந்த லைட்ஸ் வந்து வேணும், இந்த ப்ரொஃபைல் லைட் கோலைட் வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு சேனல் ஒர்க்கு தான், இது வந்து ஃபைனல் கிடையாது. மேபி இதில் வேணால் நம்ம சேஞ்சஸ் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். ஒரு வேளை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து போடும்போது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்ன்றது வந்து அதிகமாகவே ஆகிடும். அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறதோட சைடில் மட்டும் பண்ணிட்டு சென்டரில் மட்டும் ஒரு பாக்ஸ் வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பாக்ஸ்ன்றது வந்து போட்டுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் கோலைட்ன்றது வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். 4 inchesனால் 4 inches வந்து இருக்கும். நீங்கள் சென்டரில் மட்டும் ஃபால் சீலிங் வந்து போடாமல் இந்த சென்டரில் வந்து பாக்ஸ் வருது இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு லேயரு, இது வந்து ரூஃபு, இது வந்து செகண்ட் லேயரு. இப்போது செகண்ட் லேயருக்கும் ரூஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 9-10 inches வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்ன்றது வந்து வரும். அது வந்து எனக்கு அதிகமாக வேணாம், கம்மியாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாத்தையும் ப்ளைனாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து டபுள் லேயர்ன்றது வந்து காஸ்ட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபோயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாத்தையும் ப்ளைனாக வந்து போட்டுட்டு அதில் வந்து நம்ம சாண்டியர் போட்டுக்கலாம், லைட்ஸும் கூட போட்டுக்கலாம். நான் மாஸ்டர் பெட்ரூம் வந்து காமிக்கிறேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நம்ம இந்த சைடு வந்து ஃபுல்லாத்தையும் ஃபால் சீலிங் எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா இந்த சைடு வந்து கிளைண்ட் வந்து கோலைட் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு சேனல் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அது ஃபுல் ஃபினிஷிங் வந்து பண்ணும்போது தான் நம்ம அடிஷ்னலாக வந்து போர்டு வந்து பெருசு பண்ணணுமா இல்லை இதுலேயே வந்து விட்டுறணுமா அப்படின்ட்டு அது வந்து பிளான் பண்ணணும். இப்போ முன்னாடியே வந்து ஃபால் சீலிங் வந்து நீங்கள் பண்ணதுனால வார்ட்ரூப் வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணுவீங்கன்னா வார்ட்ரூப் வந்து நம்ம போட்டிருக்கோம், அந்த இடத்துல வந்து சேனல் வந்து போட்டுட்டு போர்டுன்றது வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள் சைடு வந்து வெர்டிக்கல்ன்றது வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்போது க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கேப்பும் தெரியாது. நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது கூட கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் வந்து வார்ட்ரூப் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து எந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை சேனல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இதோட லாஃப்ட் ஃப்ரேம் கண்டதை வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஒரு வேளை ஸ்க்ரூ பண்ணாலும் கூட ஜிப்சமில் வந்து ப்ராப்பராக நிற்காது. அதனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போது இந்த இடத்துல டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சேனல் ஒர்க்குன்றது வந்து போட்டுருவோம். டோர் கூட ஃபிக்ஸ் பண்ணாமல் கூட நீங்கள் சேனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் டோர்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்க்ராச்சஸ் வரும், டேமேஜஸ் வரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னென்னா அது கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட். ஒரு வெண்டர்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா சேனல் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் டோர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா போர்டு வந்து போடும்போது
வார்ட்ரோப்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே ஆகாது. சேனல் ஒர்க் வந்து பண்ணும்போது மட்டும்தான் அந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். பட் என்னென்னா அதுவும் கூட ஆகாமல் கூட பண்ணலாம். பட் என்னென்னா ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. இப்போ சில பேர் வந்து வீடியோ வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். பட் என்னென்னா ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பார்த்து பண்ணால் ப்ராப்ளம் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது வந்து ஃபால் சீலிங் டீம் வந்து தனியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் எல்லாமே தனியாக இருக்கும்போது எல்லாமே நம்ம ஆளுங்க தான் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் என்னென்னா சைட்டு எடுத்து இருக்கிற ஆள் வந்து சைட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ் ஆகாது, ஸ்க்ராச்சஸ் ஆகாது. அது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து இருக்கும் ஒர்க்குன்றது வந்து இதுதான் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒர்க்கு இல்லை. நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து கொடுக்க போகிறோம், வுட் ஒர்க் வந்து தனியாக கொடுக்க போகிறோம், இல்லை ஃபால் சீலிங் வந்து தனியாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் வுட் ஒர்க்குன்றது வந்து நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணிக்கங்க. அப்படின்னா இன்னர் கேர்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னர் கேர்கேஸ் அப்படின்னா வார்ட்ரோப் வந்து டோர் போடாமல் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபால் சீலிங் வந்து முடிச்சுட்டு இன்டீரியரில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபால் சீலிங் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியல அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதோடய டெப்த்துன்றது வந்து எது வரைக்கும் வந்து லாஃப்ட் ஃப்ரேம் வந்து வரும் அப்படின்றது வந்து இன்டீரியருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் நார்மலாக ரேண்டமாக வந்து எடுத்தாலும் கூட அது ப்ராப்பராக வந்து மேட்ச் ஆகாது. ஏன்னா அதோடய சேனல் விட்டே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அதனால் நீங்கள் போடும்போது வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கணும். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டுமே ஒருத்தர்கிட்ட கொடுங்க. ஏன்னா ஏதாவது வந்து தப்பாயிடுச்சுன்னா அவங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் காஸ்ட்டுக்காக வந்து தனித்தனியாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து தனித்தனியாக வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அதோட லாஃப்டோட ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து லிவிங் ரூம் வந்து பார்த்துருக்கோம், மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்துட்டோம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மட்டும்தான் டவுன் பண்ணியிருக்கோம். 2 சைடுன்றது வந்து பிளைன் ஃபால் சீலிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணும்போது நடுவில் இருக்கிற ஃபேன் ராடுன்றது வந்து தள்ளி போயிடும். நீங்கள் பங்கர் பெட் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பங்கர் பெட்டு சைடு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ஃபேனுன்றது வந்து. அப்படி இல்லைன்னா ஃபேனே வந்து இப்போதைக்கு வந்து ஃபேன் ராடு வந்து போட்டுட்டு ஒயரிங் வேணுன்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரூமுக்கு சென்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பங்கர் பெட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சைடில் வந்து ஃபேன் வந்து போட்டுக்கோங்க வாலில். அது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து இந்த ரூம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து பண்ணியிருக்கோம். இன்னும் மாஸ்டர் பெட்ரூமில் ஒர்க்குன்றது வந்து இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ நார்மலாக வந்து ஃபால் சீலிங்கில் வந்து ஒயரிங்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து கேசிங்லாம் போட்டு பண்ணுவாங்க. எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னா சீலிங்கில் வந்து பைப் லைன்லாம் அடிச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்ஸ் வந்து தள்ளி போயிடுச்சு, இல்லை தள்ளி வந்து கொஞ்சம் கட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இழுக்கும்போது அதோட ஒயர்ன்றது வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அலுமினியம் சேனலுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்கும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பைப் லைன்லாம் சீலிங்கில் அடிச்சுட்டு அதுலேருந்து ஒயர்ன்றது வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. பட் என்னென்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்ஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ப்ராப்பராக வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம். லைட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஒரு 1 feet 2 feet கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் கூட இது எப்படி இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் என்னென்னா பைப் லைன்லாம் போடும்போது நீங்கள் ஒயர்ன்றது வந்து அடிஷ்னலாக வந்து அதிகமாக விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படின்னா அந்த பைப் லைன் வந்து போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சேஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முடிஞ்சால் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இப்போது இந்த சைடு வந்து கேப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். எப்படியா இருந்தாலும் கூட பண்ணலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ரீஒர்க்குன்றது வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அவங்க வந்து ப்ராப்பராக டியூப்லெவல் வந்து கட்டினாங்கன்னா ஓகே. இல்லை ஒரு 5 mm வந்து வித்தியாசம் வருது அப்படின்னா டோரும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்துடும். அந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து பண்ண முடியாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எப்படியா இருந்தாலும் கூட சரி பண்ணிடுவாங்க. திருப்பி சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கட் பண்ணி திருப்பி எஜ் பேண்டிங் அமுச்சு விட்றது, அப்படி இல்லைன்னா மேனுவல் ட்ரிம்மிங் வந்து பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. டிலே ஆகாது.
அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து நம்ம ஒரு 4 லைட்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நடுவில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட் ஒர்க்ன்றது வந்து 100% வந்து முடிச்சிட்டோம். அதனால் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டுட்டு டோர் கூட நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரேம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வந்து சேனல் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டோருக்கும் அந்த ஃபால் சீலிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்பேஸ் வரணும். ஒரு இடத்துல அதிகம், ஒரு இடத்துல கம்மியாக, அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். ஒரு 4 லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒயரிங்ன்றதை வந்து கீழே இழுத்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.